ராமனும் முனிவரும் கண்ட மிதிலையின் அளவற்ற செல்வப் பொருட்களால் நிறைந்த கடைவீதிகள். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் எழில் கொஞ்சும் சோலைகளிலும் அங்கிருந்த ஊஞ்சலாடும் மாதர்களின் மணங்கவர் காட்சியிலும் மூழ்கி இன்புற்ற ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் அடுத்ததாக கண்ட காட்சி அவர்களை மட்டுமல்ல, நம்மையுமே பிரமிக்க வைக்கிறது. ஒரு நகரின் பெருமை என்பது அதன் மக்களிலும் கலாச்சாரத்திலும் மட்டுமல்ல, அதன் செல்வச் செழிப்பிலும் தான் வெளிப்படும் என்பதை நமக்கு உணர்த்த கம்பர் பெருமான் நம்மை மிதிலையின் மையப் பகுதிக்கு, அதாவது அதன் வணிக வீதிகளுக்கு அழைத்துச் செல்கிறார். ஒரு நகரின் இதய துடிப்பை உணர வேண்டுமானால் அதன் கடைவீதிகளை காணுங்கள் என்பார்களே. வாருங்கள், கம்பர் வரிகளில் மிதிலையின் அளவற்ற செல்வத்தை காண்போம். வரப்பு அருமணியும் பொன்னும் ஆரமும் கவரிவாலும் சுரத்திடை அகிலும் மஞ்ஞை தோகையும் தும்பிக்கொம்பும் குறப்பு அணை நிரப்பும் மள்ளர் குவிப்புற கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். வரப்பு அருமணியும் அளவே இல்லாத எண்ணிலடங்காத இரத்தினக் கற்கள் கண்ணை பறிக்கும் ஒளியுடன் அங்கு குவிந்து கிடந்தனவாம். வரம்பு அரு என்றால் எல்லையே அற்ற என்று பொருள். மிதிலையின் செல்வச் செழிப்பிற்கு ஒரு தொடக்கமாகவே இந்த வரியை கம்பர் அமைத்திருக்கிறார். பொன்னும் ஆரமும் தங்கம், வெறும் தங்கமல்ல, மலைமலையாக குவிந்திருக்கும் பசும் பொன்னும் முத்துப் பரல்களாலேயே கோர்க்கப்பட்ட ஆரங்களும் கண்டோர் கண்களை அகல விரியச் செய்யும் செல்வப் பெருக்கை அங்கே காட்சிப்படுத்தியிருந்தன. கவரிவாலும் சுரத்திடை அகிலும், அரிய கவரிமான்களின் வெண்மையான வாள்களும் பாலைவனப் பகுதிகளிலும் மலைச்சாரல்களிலும் கிடைக்கும் மணமிக்க அகில் கட்டைகளும் தொலைதூர தேசங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட விலைமதிப்பற்ற பண்டங்களாக அங்கே குவிந்து கிடந்தன. இவை மிதிலையின் வணிகம் எந்த அளவிற்கு விரிந்து பறந்திருந்தது என்பதை காட்டுகிறது. மஞ்ஞை தோகையும் தும்பிக் கொம்பும், அடடா, கண்களுக்கு இன்பம் சேர்க்கும் மயில் தோகைகளும் கம்பீரமான யானைகளின் தந்தங்களும் கூட அங்கு விற்கப்படும் பொருட்களின் பட்டியலில் இருந்தன. இவை வெறும் பொருட்களல்ல, நாட்டின் கலைவளத்தையும் ஆபரணத் தேவையையும் ஆடம்பர பிரியத்தையும் உணர்த்தும் சின்னங்கள். இப்படிப்பட்ட அரிய விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் எப்படி அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தெரியுமா? குறப்பு அணை நிரப்பும் மள்ளர் குவிப்புற. உழவர்கள் தங்கள் வயல்களில் வரப்பு அமைப்பதற்காக மண்ணை குவித்து வைப்பார்களே, அதே போல மலை மலையாக குன்று குன்றாக இந்த பொருட்கள் எல்லாம் குவிந்து கிடந்தனவாம். ஒரு உழவன் தனது நிலத்தின் எல்லைகளை வரையறுக்க மண்ணை குவித்து வரப்பு அமைப்பது போல மிதிலையின் செல்வ வளம் எந்த எல்லைக்கும் உட்பட்டதல்ல என்பதை இந்த காட்சி உணர்த்துகிறது. இந்த காட்சியை ராமன் கண்டான். கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். அப்படியொரு வியத்தகு வணிக வீதிகள். ராமன் கண்ட அந்த கடை வீதிகள் இருமருங்கிலும் இப்படிப்பட்ட விலையுயர்ந்த பண்டங்களை அள்ளி கொட்டி கிடந்ததாம். இந்த அழகை கம்பர் பொன்னி அன்ன என்று காவிரி நதியுடன் ஒப்பிடுகிறார். காவிரி ஆறு தன் இரு கரைகளிலும் புதுப்புணலையும் விளைச்சலையும் செல்வத்தையும் பரப்பிச் செல்வது போல மிதிலையின் அந்த கடை வீதிகள் அளவற்ற செல்வப் பொருட்களை இரு கரைகளிலும் பரப்பி செல்வத்தின் நதியாகவே காட்சியளித்தனவாம். அத்தகைய பல கடை வீதிகளை கண்டனர் ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும். கம்பர் தனது வர்ணனை மூலம் மிதிலையின் செல்வச் செழிப்பையும் அதன் வணிகப் பெருமையையும் அங்கே குடிகொண்டிருந்த அரிய பொருட்களின் அளவையும் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் அல்லவா? மிதிலையின் கடை வீதிகளில் பொங்கிப் பெருகிய செல்வத்தை கண்ட ராமன் மனம் நிச்சயம் அதன் மக்களின் உழைப்பையும் நாட்டின் செழிப்பையும் எண்ணி மகிழ்ந்திருக்கும். இத்தகைய பொருள் வளம் ஒருபுறம் என்றால், அடுத்து அங்கே பொங்கி வழிந்த இசை செல்வத்தை கம்பர் வர்ணிக்கிறார். வாருங்கள், அடுத்த பாடலில் மிதிலையின் இன்னிசை காட்சியை கேட்போம்.